இந்த கடையெல்லாம் காட்டு. இரு அதை எடுத்தியா? சரி இப்படியே எடுத்துட்டு வா, இப்படியே எடுத்துட்டு வா சீக்கிரம். இந்த பாருங்க ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வாங்க முடிய போதா? இப்படி வா இப்படி வா. இந்த இடத்த எடு, இந்த இடத்த எடு, இந்த இடத்த எடு. அந்த புறா வீடு, புறா வீடு, அது ஒரு புறா. ஓகே ஹலோ, இப்படி காட்டு, இந்த மரத்தெல்லாம் காட்டு. இங்கே வா சீக்கிரம், டைம் ஆகுது. என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம் சொல்லுங்க. அந்த புறாவை காட்டு, நான் பேச போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், ஊரே வெறிச்சோடி இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் முடிவுக்காக எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், இந்த மரத்தில் உள்ள பறவைகள்லாம் ஜாலியாக பறந்து போயிட்டுருக்கு. என்ன செய்ய போகிறோம், காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், எங்கே போகிறோம், நமக்கு என்ன தேவைன்னு கூட தெரியாமல் எல்லா பறவைகளும் போயிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் உள்ள இலைகள்லாம் நல்லா சலன்னு காற்றடிச்சிட்ருக்கு. ரெண்டாவது வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளைலாம் எல்லாம் பறந்து போயிட்டு வெய்ய தாங்க முடியாமல். ஆனால் ரோடு காலியாக இருக்குது, ஒருத்தரையும் காணும். இன்றைக்கி எல்லா கடையும் மூடி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா திருவந்திபுரம் கோயில். சீக்கிரமா இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்தா திருவந்திபுரம் கோயில், அதுவும் அங்கே இருக்குது திருவந்திபுரம் கோயில். அதுக்கு பக்கத்தில் வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூலு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, பெரிய சர்ச்சு. திருப்பாப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே கேவி டெக்ஸ். இதான் கேவி டெக்ஸ். கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் தான், எங்களுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும். கேவி டெக்ஸ் இருக்குது. அங்கே யாரோ ஒருத்தர் பூ பறிச்சிக்கிட்டு இருக்காரு. வா இப்படி வா. பாருங்கள், இது பலாமரம், மாமரம், எவ்வளோது இயற்கை சூழ்ந்த காடுகள்லாம் இருக்குது. இதுலேருந்து பறவைகளும் அணில் எல்லாமே அவங்கவுங்க வேலையை ஜாலியாக செஞ்சிட்ருக்காங்க. யார் இருந்தான்னா யார் இல்லாட்டினான்னு. இதேமாரி தான் இவங்க சுவாசிக்கிற காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்றெல்லாம் எல்லாம் ஒரே காற்று தான். அதனால் இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், பாலைவன பிரதேசம் மாதிரி ஆகிடும். அப்போ எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்க, இதான் சமையன்ட்டு ஒட்டகசிவிங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. நம்மளாம் யாருமே இருக்க மாட்டோம். இயற்கையை பாதுகாப்போங்கிற காரணத்தினால்தான் இதை நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வீடு, இதெல்லாம் எங்கள் பக்கத்து வீடு தான். இதெல்லாம் இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு கொல்லையில் உள்ள தென்னை மரம்லாம் இங்கேருந்து தெரியுது. இதை திருப்பாப்புலியூர் சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு தான் நான் டெய்லி போவேன். இந்த நேராக சிவன் கோயில் இருக்குது. இது அங்கே பாருங்கள், அது பக்கத்துலேயே ஒரு டவர் இருக்குது. எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றியே தான் இருக்குது. ஆனால் டெய்லி இங்கே இருந்தபடியே நான் பார்த்துக்குவேன். அப்புறம் சொல்கிற மாரி இடம் எதுவும் இல்லை. அந்த புறாக்களுக்கு தான் நான் டெய்லி உணவுலாம் வைப்பேன். சரி அவ்வளோதான், இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி நெட்டு ப்ராப்ளம். சரி அவ்வளோதாங்க. இயற்கை எழிலை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் தினமும் இதையே சொல்லிட்டு வரேன். இந்த சூரிய ஒளியில் 8 மணிக்கு சூரிய ஒளியில் நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தோன்னா நமக்கு எல்லாமே அதில் உள்ள ஸ்டார்ச் நம்மளுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸு. ஒரு லைக்கை போட்டுருங்க. எலெக்ஷன் முடிவை பார்க்குறதுக்குள்ளே எனக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான எல்லாம் இருக்குது. அவ்வளோதான், அவங்கவுங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நானே கோயிலுக்கு இன்றைக்கி என்னை கூப்பிட்ருக்காங்க. 2 மாதமாக வரல, வந்து தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்புறம் பார்ப்போன்னு சொல்லியிருக்கான். வெளியில் தலை காட்ட முடியுமான்னு. சரி அவ்வளோதாங்க.